வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா அமேசானில் தெரியும். ஃபஸ்ட் இதை நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு முறையாக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடுறேன். வாய்ஸ் லோவாக கேட்கும். மைக் மாட்டின பிறகு எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஓகே, நீங்கள் வாங்கும்போது ஹோலிலேண்டில் இந்த மைக் எப்படி இருக்குன்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அந்த பாக்ஸ் இந்த மாதிரி தான் பேக்கிங் ஆகி வரும். அந்த ப்ராடக்ட் எடுத்து ஓரம் வச்சுருந்தாங்க. அந்த ப்ராடக்ட் உள்ள பாருங்க, இவ்வளோ குப்பையை போட்டு அனுப்பிச்சிருக்கோம் அமேசான் கார்டுகள். இதே மாதிரி உங்களுக்கும் நடந்துருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம் பாருங்க, எலி கச்சி போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது உள்ள. சரி, இது எடுத்து நம்ம ஓரம் வச்சுட்டு அப்படி என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோன்றத காமிப்போமா? காமிக்கலாமா? பார்க்கலாம். ஹோலிலேண்ட் லார் A1 மைக். ஆமாங்க, நம்ம சேனலுக்கு மைக் வாங்கியிருக்கோம். உண்மையிலேயே இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தாங்க. பாருங்கள் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது அன்பாக்சிங் பண்ணுறோமா? ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம திறப்போம். திறந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஹோலிலேண்டுடைய ஒரு கார்டு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட யூசர் மேனுவல் கார்டு தான் இது. இது வாரம் வச்சுட்டு நமக்கு இந்த கேஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த கேஸ்க்குள்ளே தான் நமக்கு மைக் இருக்குது. இதையும் எடுத்து வாரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாக்ஸில்? இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரே அண்ட் சுருக்கு பை. இந்த சுருக்கு பையிலையும் நீங்கள் மைக்கை உள்ளே போட்டு கேரி பண்ணிடணும். ஓகே, அடுத்து டைப் சி கேபிள் சார்ஜர் போட்டுக்கிறதுக்கு அண்ட் 2 புஷ். இந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக அந்த மைக்கில் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சக்கரை மாரி இருக்குது. இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்லையுமே இது இருக்கும், சக்கரை குட்டியாக. அண்ட் எம்டி எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாய்ஸுடைய டிஃப்ரெண்ட் கொஞ்சம் நேரத்தில் மாறும். அப்போ உங்களுக்கு தெரியும் மைக் இருந்தால் எப்படி இருக்குது, மைக் இல்லைன்னா எப்படி வாய்ஸ் வருதுன்னு. ரெண்டுமே நம்ம செக் பண்ணிடுவோம். இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே செக் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதனுடைய ப்ரைஸ், இதனுடைய லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் உண்மையிலேயே இந்த ரேட்டுக்கு இந்த மைக் ஒர்த்துங்க. செம்ம ஆடியோ கிளியரிட்டி, செம்ம ஆடியோ கிளியரிட்டிங்க. பற்றி எடுத்து வாரம் வச்சுட்டு இப்போ மைக்கை திறப்போமா? மைக்கை நம்ம திறந்தோன்னா இங்கே பாருங்கள், அழகாக 2 மேக்னெட்டிக் மைக். ஓகே, பார்த்தீங்களா, 2 டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர். பார்த்தீங்களா, சார்ஜ் இருக்குது, ப்ளூ கலர் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கனெக்ட் பண்ணலை. கனெக்ட் பண்ண பிறகு சவுண்ட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மைக் மாட்டிக்குவோம். ஒரு மைக் மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். இன்டோரில் செக் பண்ணுவோம், அவுட்டோரில் நம்ம அப்புறமேட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்குவோம். அவ்வளோதான், கேரி ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆன உடனே என்ன சிக்னல் காமிக்குது இதை பார்த்துருவோமா? இப்போ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மைக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மைக்கை வச்சு இன்டோர் அவுட்டோரில் நம்ம செக் பண்ணுறதை விட டிராஃபிக் ஹெவியாக இருக்கிற இடத்துல நம்ம இதை செக் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாகவே இந்த மைக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி நாம் எப்படி இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ஹைவேலையும் நம்ம செக் பண்ணுறோமே, வாங்க அங்கே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் இந்த ஹோலிலேண்ட் லார் A1 மைக்கை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியாச்சு. அவுட்டோரில் நம்ம செக் பண்ணி காட்டுறோன்னு சொல்லியிருந்தோம்ல, இது அவுட்டோரில் நம்ம செக் பண்ண போகிறோம். அது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ண எந்த அளவுக்கு இருக்குன்றத முழு வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ இங்கே கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த மைக்கை. அண்ட் ஹோலிலேண்டுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் வைஸ் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் நல்லாவே.
இந்த சர்வீஸ் ரோடு இதில் வந்து வண்டிங்க எதுவும் வராது, அதனால் ரிவ்யூ இதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் நான் கிட்ட வர வாய்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நாய்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணலை, நாய்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வண்டி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது NH48, அதாவது சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே. ஃபுல்லாகவே வண்டியினுடைய சத்தம் உங்களுக்கு சூப்பராக நல்லா ஒரு நாய்ஸ் எரிச்சலாக இருக்கும், அதாவது காற்று வேறு அடிக்குது. இப்போ நான் ஒரே ஒரு சிங்கிள் டேப் பண்ணுறேன். இந்த பட்டன் அழுத்தினோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் சுத்தமாகவே நாய்ஸ் ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ க்ரீன் கலர் லைட் பிளிங்க் ஆகுது. இந்த பிளிங்க் ஆன உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகிடும். இந்த நாய்ஸ் ரெடியூஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வண்டிங்க ஃபுல்லாக போயிட்டுருக்கா. இங்கே பாருங்கள், வண்டி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நாய்ஸ் உங்களுக்கு சுத்தமாகவே கேட்காது. எந்த அளவுக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். அண்ட் சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே இது. டிரைவரை நம்ம டிஸ்டன்ஸ் வைஸ் வச்சு செக் பண்ண போகிறோம். நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நல்லா கேப்சர் ஆகுது. நான் பேசுகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகலாம். இது ஃபுல் டெஸ்டிங் உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு தான். நிறைய பேர் இது தமிழ் ரிவ்யூவர்ஸ் யாருமே இதை போடலை, டெக் சேனல்ஸ் நிறைய இதை போடலை. சரி நம்ம வாங்கி இதை போடுவோம் சொல்லிட்டு போட்டேன். நானே டெஸ்டிங் பண்ணி இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலையுமே செக் பண்ணியிருக்கேன். காற்று ஃபுல்லாக அடிக்குது அண்ட் வண்டி நிறைய போயிட்டே இருக்குது. இதனுடைய நாய்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கட்டாக இருக்குன்றத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது உங்களுக்கு இந்த கேஸோடு வரும், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேஸோட உங்களுக்கு சார்ஜிங் கேஸ் ப்ளஸ்ஸு 2 மைக் வரும். அண்ட் இந்த மைக் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இந்த மைக் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக க்ரியேட்டர்லாம் வந்துருப்பாங்க. அதாவது யூடியூப்பில் ரீல்ஸ் பண்ணுறவங்க, டெக் சேனல் வச்சுருக்கிறவங்க, இந்த சமையல் விளாக் போடுறவங்க, அண்ட் என்னை போல் புதுசாக வந்திருக்கிறவங்க, அவங்க எல்லாமே புதுசாக ஒரு மைக் தேடிட்டு இருப்பாங்க. எப்போவுமே யூடியூப் பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வந்து மைக் தேடுவாங்க. அதாவது நம்ம பட்ஜெட்டில் ஒரு அடக்கமாக ஒரு 1000 ரூபாயில் ஒரு 2000 ரூபாயில் ஒரு நல்ல மைக், நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒரு நல்ல மைக் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், போக போக நம்ம வந்து சேனல் இம்ப்ரூவ் ஆகி சேனலில் வந்து எதாவது ரெவன்யூ வந்த பிறகு நம்ம ஹை லெவலில் மைக் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹோலி லேண்ட் லார்க் A1 மைக் வந்து பட்ஜெட்டில், அதாவது நல்ல குவாலிட்டியாக நாய்ஸ் கேன்சலேஷன், வாய்ஸ் கிளியரன்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வைஸ், அதாவது நம்ம கொஞ்சம் ஒரு அளவு குறிப்பிட்ட தூரம் போகிற வரைக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். நான் பேசுகிறதும் உங்களுக்கு கேட்குது. இதே நீங்கள் வேறு மைக் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வாய்ஸுக்கும் இப்போ ஹைவேல போயிட்டுருக்கு பார்த்தீங்களா வண்டிங்க, நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மைக் வாங்கியிருந்தேன், அந்த மேக்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 700 சம்திங் வரும். அது ஒரு மோனோ ஸ்டீரியோ எஃபெக்ட் இல்லாமல் ஒரு மோனோ, ஒரு நார்மலான ஒரு கரகரன்னு ஒரு எஃபெக்டோடவே ஒரு மைக் அது. அந்த மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணால், மெயினாக யூடியூப் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டை விட நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி 2 தாங்க தேவைப்படும். அதனால் இந்த மைக்கை நீங்கள் புதுசாக கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மைக் நல்லாயிருக்கும். 5300 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. ஆனால் இப்போ கேஸோட வருது பார்த்தீங்களா, அதாவது 2 மைக் வரும். அந்த காம்போவில் இருக்கிறது மட்டும் வாங்குங்க. ஏன்னா சிங்கிள் காம்போ வருது, அது பார்த்தீங்கன்னா அது 4000 மேற்கொண்டு ஒரு 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சார்ஜிங் கேஸ் எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இது உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். அதனால் இந்த மைக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்பவே ஒர்த்தபுள் மைக். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் உள்ள வண்டி போயிட்டுருக்கு, உங்களுக்கு சவுண்ட் எந்த அளவுக்கு ரிடியூஸ் ஆகிருக்கு நாய்ஸ்ன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஹோலி லேண்ட் மைக்குடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரும் 8 கிராம் மட்டும்தான். இந்த 8 கிராம் வெயிட்டில் தான் இந்த மைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். மேக்னெட்டிக் இதில் இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக விட்டுருக்கு பாருங்கள், மேக்னெட்டிக் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியும், உங்களுக்கு தெரியுதா? க்ரீன் கலர் லைட் எரிஞ்சதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இங்கே நம்ம சிங்கிள் டேப் பண்ணோன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். ப்ளூ கலர் லைட் எரிஞ்சதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப். ஒரு சிங்கிள் டேப் க்ரீன் கலர் லைட் எரியுதா, இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிடுச்சு. மேக்னெட்டிக் பவர் இங்கே பாருங்கள். ஹோலி லேண்ட் லார்க் A1 மைக்கை பற்றின வரைக்கும் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி 6 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் இதில் வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி, கேஸுடைய பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ எம்ஏஹெச்ன்றதெல்லாம் வந்து ஹோலியில் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் சார்ஜர் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிற்கிது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது டோட்டலாக 9 கிராம் வெயிட். இது இந்த 9 கிராம் வெயிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சூப்பராக லிங்க் ஆகுது. இந்த சார்ஜிங் கேஸில் நீங்கள் 2 டைம்ஸ் போட்டு இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.